அண்ணி விசஸ் நாத்தனார். அம்மா பெட்டு, எங்க அம்மா வந்து அவங்களுக்கு பெட்டு. நம்ம தான் மிரட்டணும் சார், இவங்களா நம்ம சொன்னாதான் கேட்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். வீட்லயே என்னால பேச முடியலையே. வீட்லயே என்னால பேச முடியலையே. இது எங்க மாமியார் கேட்க மாட்டாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க, நீ எப்படி போடுற, இப்படி எல்லாம் போடுக்கோ, இப்படிதான் போடணும். இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க. அவங்கள நம்பிதான் சார் அவங்க வீட்டுக்கே வரும் கல்யாணம் பண்ணிட்டு. எங்களை அவங்க தான் சார் பாத்துக்கணும். அவங்க அதை பாத்துக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு சொல்லுங்க. விஷ்ணு கோத்திரம், நாங்க சிவன் கோத்திரம் சார். இவ்வளவுதான் சார் டிஃபரெண்ட். என்னடா இப்படி தெளிக்கூடாது சார், இப்படிதான் சார் தெளிக்கணும். ரொம்ப படக்கூடாது, போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத. அது இப்படி நாங்க வந்து இப்படிதான் பட்டை போட்டதான் பழக்கம் சார். நீங்க இப்படி போடக்கூடாது. இப்ப ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. அது நீங்க சூஸ் பண்ணதா இல்ல அவங்க தான் சொன்னாங்களா? நான் தான் சூஸ். ஆமா சார், நான் தான் செலக்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் வேணானே, அப்புறம் எல்லாரும் சொன்னா ஓகே நல்ல பொண்ணு, அப்புறம் வந்து ஓகே, அப்படிதான் நான் தான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஏதாவது பேசும்போது நீ பேசக்கூடாது, நாங்க தானே பேசுறோம், நீ ஏன் பேசுற? பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத, நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு. மாமியார் கூட நாத்தனார கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா மாமியார் ரொம்ப பெட்டர். உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆள் இவங்க இல்லாம இருந்து உங்க அண்ணன் லவ் பண்ணிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? கட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன் சார். பிரச்சனை என்னன்னா மாசத்துல 30 நாள் இருக்கா சார், 28 நாள் எங்க வீட்ல தான் சார் இருப்பா. எப்ப வந்த? இப்பதான். எப்ப போவ? ஐடியா இல்ல. நீ வந்திருக்கலடி, கொஞ்சம் செய், எப்ப பாரு நான் தான் செய்யறேன் அப்படின்னா, ஏன் உன் மருமகனால கூப்பிட்டு செய்ய சொல்லு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? அண்ணா அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்ல எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவா, அவங்க 2 பேருக்கு நான் மூட்டி விட்டு நாங்க ஜாலியா இருப்பேன். விஷயம் நாங்க முடிவு பண்ணோம்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அக்காட்ட கேட்டுறணும் அப்படின்னு. நீ ஓகே சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்ப இங்க உங்களுக்கு என்ன ஹோல்ட் இருக்கு? நீங்க இங்க வந்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கீங்க. பொண்டாட்டியும் கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னதையும் கார் புக் பண்றான், ரூம் புக் பண்றான், எல்லாமே புக் பண்ணி கூட்டிட்டு வரானுங்க சார். ஷோக்கு உங்க அக்கா போலான்னு சொன்னப்போ இவர் என்ன பதில் சொன்னார்? வேலை இருக்குன்னு யோசிச்சாரு. அதுக்கப்புறம் நானும் வரேன்னு சொன்னானையும் கிளம்பியாச்சு. முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால அவர் பொண்டாட்டி வரங்காட்டி தான் வந்தான். நான் கூப்பிட்டப்போ வரல, அவ கூப்பிட்டப்போ மட்டும் போற. அவன் என்னோட ஃப்ரெண்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷால்ல இவனை வந்து மடியில படுக்க வச்சு பஸ்ல கூட்டிட்டு வந்தேன். இப்ப இந்த குழந்தை எப்படி வச்சிருக்கணும் அப்படித்தான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப ஆட்டம் போடுற நீ, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டுடா, நீ அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. நான் ஒன்னு சொல்லட்டுமா சார்? வசமா மாட்டிக்கிட்ட பங்கு. ஆமாங்க சார். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கல்யாணம் ஆகி போனா எனக்கு தெரிஞ்ச சாமான் தைக்கிறதுல இருந்து, வீடு பெருக்கிறதுல இருந்து, காஃபி போறதுல இருந்து எப்படிதான் கத்துக்கினான். பெத்தவளுக்கு சமைச்சு போட்டா செத்தப்புற ஸ்வர்க்கம், கட்டினவளுக்கு சமைச்சு போட்டா வாழும்போதே ஸ்வர்க்கம். தெரியல எல்லாம் மாட்டா. இப்ப கிச்சன் போய் சமைக்கிறான், எங்க அம்மா சமைச்சாலே நல்லாவே இல்ல, பொண்டாட்டி சமைச்சா சூப்பரா இருக்குன்றான் சார். அதுக்கு அழகான ஒரு பேர் இருக்கு, சோம்பேறித்தனம். நீங்க வந்து அந்த பையனை சோம்பேறியாவே வளர்த்துட்டீங்க. அதெல்லாம் பார்க்க கூடாது. அவங்க பதவி என்ன, சின்னவங்க. தம்பி, இனிமேல் அக்கா போனது வந்துச்சு, மாமனே வீடு தேடி வந்து வெட்டுவேன். சரியா மூடிட்டு போன வச்சவை. என்ன காலையில 7 மணிக்கு எழுந்திருக்க சொல்றாங்கப்பா. சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. ஓகே சார், அப்படி உண்மையாவே இருக்கட்டும் சார், எனக்கு தெரியல சார். அது அவங்க தப்பு பண்ணா இவங்க மன்னிச்சிடுவாங்க, இவங்க தப்பு பண்ணா அவர் மன்னிச்சிடுவாரு. ஆனா நீ தான் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கணும்.